Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 15-12-2024 சண்டே அக்ஷயா கம்பெனியோட ஒரு தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இந்த மாதத்தோட தேர்ட் வீக்கு. போன மாதம் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 139 வந்திருக்கு. போன வாரம் ரிசல்ட் வந்து 347. போன வாரம் நம்ம ஒரு 547ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஒரு பிசி வின்னிங்கு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து 200 வந்திருக்கு. எப்படி வந்துருன்னு பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக்கு சண்டே அக்ஷாவோட ரிசல்ட் வந்து 139. அதுக்கடுத்த வாரம் 287. அதுக்கடுத்த வாரம் 035. போன வாரம் 347. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 200. ஃபஸ்ட்டு போன மாதம் நமக்கு தேர்ட் வீக் தான் மெயின் ரூட்டு. அந்த ரூட்டில் முதல் நம்ம மார்க் பண்ணிடுவோம். 139 எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். 139க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 245. 245ஓட க்ளூ நம்பர் வந்து 351. இது நம்ம ஏபியிலேருந்து தான் மேட்ச் பண்ணுறோம். ஏபி 35 ஒரு போர்டு பவர் பண்ணால் 30, அதாவது சி போர்டு பவர் பண்ணால் 30. 30ல் வந்து நெக்ஸ்ட் நம்பர் 31. 30ல் வந்து -1 பண்ணோம்னா, அதாவது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மாறவே மாறாது. 30க்கு அடுத்து 31, 30க்கு ரிவர்ஸ் போகும்போது 39ன்னு வரும். அதாவது 29 வராது. ஏ போர்டு நம்பர் டைரெக்டாக வந்து அதே இருக்கும். சி போர்டு மட்டும் +1 -1ல் 30க்கு 31, 39. ப்ளஸில் போனால் 31, மைனஸில் வந்தால் 39. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் வந்து நமக்கு 139 ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் இது நமக்கு இன்றைக்கோட ரிசல்ட்டு 200. க்ளூ நம்பரோட ஏபி வந்து 31. 31ல் நம்ம வந்து ஒரு போர்டு பவர் பண்ணால் 36. 36க்கு அடுத்த நம்பர் 37. 36ல் -1 பண்ணால் 35. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டு நம்ம கிடச்சிருக்க நம்பர் வந்து 735. இது போன மாதம் 139 வந்த மேட்சிங் ரூட். ஓகே, அதுக்கடுத்து அதே 139க்கு அகைன் இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா, க்ளூ நம்பர் வந்து 351. ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியும். க்ளூ நம்பர் வந்து 351. இந்த 351ல் ஏசி வந்து 31 பவர் பண்ணால் 86 ப்ளஸ் பண்ணிவிட்டு ஏபி 35ஓட ரிவர்ஸ் கண்டினியூஷன் 53. ஓகே, கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏசி 31 பவர் பண்ணிடுறோம் 86, அண்ட் ஏபி 35 ரிவர்ஸ் கண்டினியூஷனில் ஆட் பண்ணும்போது 139, 100% மேட்ச் ஆகும். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 311. இதுலேயும் ஏசி வந்து 31 பவர் பண்ணால் 86, அண்ட் ஏபி 31ஓட ரிவர்ஸ் வந்து 13. ஓகே, இதில் வந்து நம்ம கிடச்சிருக்க நம்பர் 99, அதாவது 099. இது வந்து போன மாதம் 139 வந்த ரூட்டில் மேட்சான நம்பர். ஒருவேளை இது பவர் ஆனால் 94 அல்லது 49 வரலாம். அப்படி வந்தால் ஒரு 894 849 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, போன மாதம் 139 வந்த மெயின் ரூட் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம 347 வந்தது இல்லையா, 347க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 161 சனிக்கிழமை ரிசல்ட். அதோட க்ளூ நம்பரோட பிசி 22. இந்த 22க்கு ஒரு 20 தான் நம்ம எடுத்து 42 47 வரலான்னு கொடுத்தோம். 547 கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக்கு. 347 வந்துடுச்சு. ஓகே, இந்த ரூட்டில் நமக்கு 11 இருக்குது. 11க்கு ஒரு 20 எடுக்கும்போது 31 லாஸ்ட் வீக் ரூட்டு படி 36ன்னு வரணும் இல்லையா. பிசியில் நாளைக்கு வந்து போன வாரம் ரூட்டுப்படி வந்தால்
31 36. ஓகே, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 31 36ன்னு வரும்போது ஏ போர்டு வந்து ஒரு 4ன்னு வரலாம். 436 அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கண்டினியூவேஷன், அதாவது போன மாதம் 139, அதுக்கு முந்தின மாதம் 3வது வாரம் ரிசல்ட், சண்டே ரிசல்ட் வந்து 787. 787ஓட கண்டினியூவேஷன் வந்து பார்த்தோம்னா க்ளூ நம்பரோட அடுத்த கண்டினியூவேஷன், க்ளூ நம்பர் 11க்கு 22ன்னு போகும். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி 065 சனிக்கிழமை வந்துருந்தது. அதோட க்ளூ நம்பர் வந்து 121. பிசி பவர் பண்ணால் 76, 76க்கு அடுத்த நம்பர் 87ன்னு போச்சு. இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணிட்டோம்னா 787 ரிசல்ட். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 311ஓட பிசி 11, பவர் பண்ணால் 66, 66க்கு அடுத்த நம்பர் 77. ஓகே, இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா 677 அப்படின்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து க்ளூ நம்பரோட பிசி 11ஓட பவர் 66 ப்ளஸ் வந்து ஏபி வந்து 31, 97. இந்த 97 வந்து நாளைக்கு டேரெக்டாக 97ன்னு வரலாம் அல்லது 92ன்னு வரலாம். ஓகே, 097 அல்லது 092. அதுக்கடுத்து டோட்டலாக வந்து நம்ம எல்லா கெஸ்ஸையும் பார்த்துட்டோம். போன மாதம் போன வாரம் பார்த்துட்டோம். இதில் வந்து இன்னொரு ரூட் போன மாதம் 3வது வாரம் அண்ட் போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். 3வது வாரம் அடுத்து 4வது வாரம் ரூட்டும் சில நேரம் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து சண்டே 4வது வாரம், போன மாதம் 4வது வாரம் வந்து 287 வந்து இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 994. அதோட க்ளூ நம்பர் 555. 555க்கும் அதுக்கும் எந்த மேட்சும் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 221. ஓகே, 221ல் பிசி மட்டும் பவர் பண்ணால் 76 ப்ளஸ் 11 கால்குலேஷனில் நமக்கு ரிசல்ட்டு சண்டேக்கு 100% மேட்ச் ஆச்சு. ஓகே, இந்த ரூட்டில் நமக்கு நேற்று ரிசல்ட் வந்து ஃப்ரைடே 716, க்ளூ நம்பர் 322. இதில் பிசி பவர் பண்ணால் 377 ப்ளஸ் 11, 388ன்ற நம்பர் நமக்கு கிடைக்கிது. அங்கே 76க்கு 87, இங்கே 77க்கு 88. அப்போது நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 377 ப்ளஸ் 11ல் ஒரு 388ன்ற நம்பர். அடுத்த வாரம் ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா, 4th வீக் ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா 388. ஓகே, கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டோட்டல் கெஸ்ஸிங்கில் தான், இல்லை சீபோர்டு மட்டும் மேட்ச் பண்ணிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். இப்போது லாஸ்ட் மந்த்து 139க்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்னா 351 க்ளூ நம்பரோட எந்த நம்பருமே சீபோர்டுக்கு மேட்ச் ஆகலை. 3, 5, 1, 3 மேட்ச் ஆகலை. நான் அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்கு மேட்ச் ஆகலை. ஃப்ரைடேவோட நம்பர்லேருந்து 2, 2, 1லேருந்து இங்கே 2, இங்கே 2, இங்கே 7 மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்த வாரம் இங்கே 5, இங்கே 5 மேட்ச் ஆகிருக்கு. போன வாரம் இங்கே 2, 7 பவரில் மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் நமக்கு 1, 3 நாளைக்கு வந்து சீபோர்டில் டைரெக்டாக வந்தால் 1, பவரில் வந்தால் 6 ஃபஸ்ட்டு. ஓகே, சீபோர்டில் டைரெக்டாக வந்தால் 1, பவரில் 6. நமக்கு ரெண்டுமே இங்கே இருக்குது. 1431, 436 இது ரெண்டுமே இருக்குது. அண்ட் வந்து அதுக்கு அடுத்த வார ரூட்டுப்படி வெள்ளிக்கிழமையோடதுலேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா 8 அல்லது 7ன்ற மாதிரி வரணும். நம்ம 8க்கு இங்கே 388 ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 7 வந்ததுன்னா 092 இல்லை 097, 677 அந்த மாதிரி வரலாம். ஓகே, நாளைக்கு அதிகபட்சம் சீபோர்டில் 1, 6 இல்லைன்னா 8 வரலாம்.
இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பரில் வந்து 735 099 849 894 436 and 097 092 ஃபைனலாக 388. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங்கு பவர்னால 2 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு 849 099 436 092 இந்த 4 நம்பர் எனக்கு பர்சனலாக ஸ்ட்ராங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் பார்த்துக்கோங்க. சீபோர்டு 1 6 அல்ல 8 வரலாம். கொடுத்துட்டேன். வந்து 7 வந்ததுனாலும் இந்த 7 இந்த 7 097 இல்லை 75ன்ற மாதிரி வரலாம். கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்துக்கோங்க. பிசி வந்து நம்ம வந்து ஏசி அல்லது பிசி மட்டும் கொடுக்குறோம். இதில் 994992 3 செட்டு ஏசிபிசியில் 99 49 92 வரலாம். ஓகே, மெயினாக பிசி மட்டும் தான் கொடுப்போம். அது சில நேரம் ஏசியில் வந்து 9949 அல்லது 92. ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கணும். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுவோம். வெல்கம் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.